கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதன் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே பங்குச்சந்தை என்பது கடந்த சில வருடங்களாக எதிர்பார்த்த அளவு பெரிய அளவில் ஒரு லாப சதவீதத்தை கொடுக்கவில்லை. பொதுவாகவே இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸு குறைவாக தான் ஏறி இருக்கு. ஆனால் சில ஸ்டாக்குகள் நிறைவாக ஏறி இருக்கு. அதே டயத்தில் குறைவாகவும் இறங்கியிருக்கு, அதிகமாகவும் இறங்கியிருக்கு. இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, சார் என்கிட்ட பணம்லாம் அதிகமாக இல்லை, நான் இந்த ஐபிஓ போடலான்னு பார்க்குறேன், ஐபிஓ தான் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு, வாரத்துக்கு 2-3 ஐபிஓ பஸ் கடந்த 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஐபிஓ சீசனை கூட சொல்லலாம். ஐபிஓஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணலாம். சரி, ஐபிஓவில் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்கும் கிடைக்கிறதா? ஒரு பிக் கொஸ்டின் மார்க். அதிர்ஷ்டம் அந்த பேன் கார்டு அடிப்படையில் குலுக்கல் முறையில் தான் ஒதுக்கீடு நடக்கிறது. சரி, நம்ம பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு சீட்டில் ரிசர்வ் பண்ண ஒரு துண்டை போட்டு வைக்கிறது, ஒரு கர்ச்சீப்பை போட்டு வைக்கிற மாதிரி கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீஸு அந்த ப்ரப்போசல்ஸ் ஐபிஓ வரத்துக்கு முன்னாலேயே அந்த அன்லிஸ்டட் கம்பெனின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அன்லிஸ்டடுக்கு ஸ்டேஜ்லேயே போய் வாங்கிறவங்களும் உண்டு. அதேமாரி என்எஸ்டிஎல்லும் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால் வாங்கியிருக்கிறவங்க உண்டு. அப்படி வாங்குற போது அன்லிஸ்டடு கம்பெனி அதனுடைய நிறுவனத்தினுடைய ரேட்டு வேறு, லிஸ்ட் ஆனது வேறு ரேட்டு. ஒரு தோராயமாக இப்போ ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1300 1400 அப்போது கிரே மார்க்கெட்டு, தட் இஸ் அன்லிஸ்டட் டயத்தில் இருந்திருக்கு. ஆனால் லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து 80% 75% தான் ஃபிக்ஸ் ஆகி இப்போ ஏறிட்டு மறுபடியும் அந்த லெவல் லிஸ்டிங் ரேட்டுக்கு வந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, என்எஸ்டிஎல் அதேமாரி தான். என்எஸ்டிஎல் 1200 பிஃபோர் என்ட்ரி ஆஃப் ஐபிஓ வந்திருக்கு. அந்த டயத்தில் வாங்கியிருக்கவங்களுக்கு இப்போது பெரிய அளவில் ஒரு பலன் இருக்கா? இல்லை. ஒரு 1300 சில்லரை போயிட்டு மறுபடியும் இன்றைக்கி கொஞ்சம் இறங்கியிருக்கு. இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த லாகின் பீரியடுன்னு இருக்குது. பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபாரின்ஸு எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, நம்ம ரீட்டைலர்ஸும் அப்ளை பண்ணுவோம், சில நிறுவனங்களும் பண்ணுறது. அப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிஸ்டிங் கைனில் வெளியில் வரவங்களும் உண்டு. எனக்கு 10% 15% கிடச்சிதுன்னா வெளியில் வரவங்களும் உண்டு. அப்படி வரப்போது சப்போஸ் ஒருத்தர் 2 லாட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 லாட்டை, ஒரு லாட்டை லிஸ்டிங் கைன் பண்ணிடலாம், இன்னொரு லாட்டை வேணால் இன்னும் கொஞ்சம் ஏறுதான்னு பார்த்துக்கிட்டு அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணி ஒரு லாபத்தை அதிகமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே அந்த லாகின் பீரியட் முடிஞ்சோன்னா ஹெவி செல்லாக போகும்போது சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்டிங் ரேட்டு கூடலாம் கீழெல்லாம் வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் அது மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு ஓலா, பஜாஜ் ஹவுசிங், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா லிஸ்டிங் ரேட்டை விட கீழே வந்திருக்கு. வாரி எனர்ஜிஸ்லாம் நல்லா இறங்கிட்டு அப்படியே டபுள் ஆகி மேலே வந்துருக்கு. இது மாதிரி நிறுவன பங்குகளில் நம்ம காத்திருந்து ஒரு பகுதியாக பண்ணிவிட்டு வரலாம், இல்லைன்னா கிடச்சது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இது ஐபிஓ. சரிங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என்கிட்ட பெரிய தொகை ஒன்றும் இல்லை சார், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஏதோ மாதத்தில் நான் வந்து இந்த மாதிரி சம்பளம் வாங்குறேன், இந்த அளவுக்கு குறைஞ்ச அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. பவர் ஆஃப் 20 rupees. அந்த 20 rupees இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 rupees கேன் கன்வெர்டட் உங்களுக்கு நல்ல ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது எஸ்ஐபி மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 20 ரூபானா ஒரு தோராயமாக மாதத்துக்கு 1500. அதை எங்கே பண்ணணும்? சரி, 1500 கிடச்சிருது. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அது மாதிரி பார்த்து மியூச்சுவல் ஃபண்டில் தேர்ந்தெடுக்கிறதே ஒரு தனிக்கலை. நான் இப்போ அடுத்தது சொல்கிறேன். இப்போ அந்த 20 rupees மாதத்துக்கு ஒரு 1500 1400 கிடைக்கிறதா? அப்படியே நீங்கள் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக தேர்ந்தெடுத்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வேரியஸ் கேட்டகரியில் முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும்.
அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் பேசிஸில் ஒரு தோராயமாக மதிப்பு என்ன கேட்டிங்கன்னா 10 வருஷம் கழித்து அது 4,13,000 வாய்ப்புகள் இருக்குது. கூட குறைய இருக்கலாம். 25 வருஷம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா 48,65,000 ஆகலாம். அதே 40 வருஷத்தில் 4,65,00,000 இப்படிங்கிறது ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர்னு இருக்குது. உங்கள் செல்லுலேயே இருக்குது. அதில் போய்ட்டு மல்டிப்ளிகேஷன் இயர் போட்டு அந்த கார்பஸ் எவ்வளோ வேணும் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கே அதில் தெரியும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற ஃபண்டு நல்ல பேசிவ் ஃபண்டாக இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ளெக்ஸி ஃபண்டாக இருக்கணும், ஜெனரிக்காக இருக்கணும். அந்த ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது ஒரு தனி கலை. அது வாய்ப்பு இருக்கிற போது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்கிற போது டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இது மாதிரி வெறும் 20 ரூபான்னு தான் நினைக்கிறோம். அந்த 20 ரூபா ஸ்மால் ட்ராப் கம்ஸ் டு அன் ஓஷன். இது மாதிரி நம்ம தினந்தோறும் ஒரு சேமிப்பு அல்லது மாத அடிப்படையில் ஒரு எஸ்ஐபி மாதிரியும் போடலாம். ஈக்விட்டி மார்க்கெட்லேயே தான் பண்ணணும், ட்ரேடிங்கே தான் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணணுன்னா நமக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி தெரியணும். அந்த ஸ்டாக்கை பற்றி எதுவும் தெரியாமல் போயிட்டால் நம்ம வாங்கின விலையிலேருந்து இறங்குறது, அதில் லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கிலையோ போட்டுட்டு நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, கணிசமான சதவீதம் இறங்குற போது மன உளைச்சல், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கேன் டூ தட் ஜாப். அவங்களுக்கு எல்லாம் அடிப்படை விஷயங்கள்லாம் தெரியும், சந்தையினுடைய போக்கு தெரியும். அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு ஹியூஜ் மணி ஊற்றி செய்கிற போது அவங்களுக்கு அதை ஹெட்ஜிங்கோடு செய்வாங்க. நம்ம ஒரு 50,000 வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று வாங்குகிறோம், அது வாங்கினா இறங்கிடுது. நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கெல்லாம் போதிய பண வசதி இருக்காது. ஹெட்ஜிங் பண்ணணும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ஃபண்டு மேனேஜர்ஸ் கேன் ஆப்ரேட் தட் ஜாப். அப்போ அவங்க எந்த ஸ்டாக்கை வாங்குகிறாங்க, எதை விற்கிறாங்கங்கிற போது அவங்க ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரீபேலன்சிங் பண்ணுற போது நம்மளுடைய என்ஏவியும் சரி, நம்மளுடைய சிஏஜிஆரும் கணிசமான அளவில் இருக்கும். அதேமாரி எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால்தான் அதனுடைய பலன்கள் எதிர்பார்க்க முடியும். ஒரு வருஷத்துலேயே எனக்கு வரணும்னா ஒரு வருஷம் பார்த்தா சில ஃபண்ட்ஸ் எல்லாம் மைனஸில் கூட வரலாம். அதனால் அதை வச்சு நம்ம ஒன்றும் தீர்மானிக்க முடியாது. ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம பிஇ மற்றும் இதர சேல்ஸு, ரெவன்யூ, ப்ராஃபிட்டு, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இயர் ஹை இருக்கா, இயர் லோ இருக்கா, இதெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த நிறுவனத்துடைய மதிப்பும் பார்த்து நல்லா அந்த பங்குதாரர்களுடைய சதவீதம் ஒரு குறைஞ்சது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னு சொல்லலாம் 30% மேலே இருக்கும். இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தோட பார்க்குற போது நமக்கு இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற போது அந்த வருவாய், லாபம், சொத்து, வளர்ச்சி போன்ற பற்றி கணக்கிற மாதிரியே நம்ம பங்கு விலை சந்தையில் உயர்ந்த இருந்தாலும் தாழ்ந்து இருந்தாலும் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது தான் உண்மையான கணக்குக்குட்பட்ட மதிப்பாகும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்ல, சந்தையில் ஒரு மோதிரம் 10,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய தங்கத்தோடைய விலை, அந்த லேபர் சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து அதனுடைய ஆக்சுவல் மதிப்பு 8,000 தான் இருக்கும். அப்படின்னா 8,000 தான் அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ. 10,000 அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ, அந்த ஸ்டாக் பிஇ, அந்த செக்டார் பிஇ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் முக்கியமாக அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுறது, ஒரு கேபிட்டலுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, நிறைய பேர் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து பண்ணுறாங்க. ஸ்டார் ரேட்டிங்கிறது கடந்த காலத்து ஃபண்டுனுடைய அமைப்பு, அதனுடைய ஏயுஎம், அதனுடைய எப்படி ப்ராஃபிட் கொடுத்து இதை வச்சு கொடுக்கறது தான் தட் இஸ் ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்குற ஸ்டார். அதனால் வெறும் ரேட்டிங் ஏஜென்சி ஸ்டாரை வச்சு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டாக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதனுடைய அவுட்புட் என்ன இருக்குது, எந்தெந்த செக்டரில் பண்ணுறாங்க, அதில் ஈக்விட்டியில் பண்ணுறாங்களா, லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, ஆக்டிவ் ஃபண்டா, பேசிவ் ஃபண்டா, ரெண்டாவது அதனுடைய சிஏஜிஆர் எப்படி இருக்குது, அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது, எந்த செக்டாரில் பண்ணுறாங்க, அந்த எந்த செக்டாரில் நல்ல லீடிங் ஸ்டாக்ஸாக இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய நம்ம புள்ளிவிவரங்கள் நம்ம செல்லுலேயே நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்லேயே இருக்குது. நாம் அந்த இதை போய் கன்சிடர் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முறையாக மூலதனம் செஞ்சு அதுக்கு தனியாக காத்திருக்க வேண்டும். மீன் பிடிக்கிற போது வலையில் மீன் வருங்கிறவளையும்
தூண்டிலுக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்து சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அவசரப்பட்டோம்னோ இந்த பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், நாம் அவசரப்படக்கூடாது. அதனால் பொறுமையும் நிதானமும் இருந்தாலும் இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது. அப்போ நம்ம டைவர்சிஃபிகேஷனாக போடணும். இல்லை சார், நான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எனக்கு அந்தளவுக்கு லட்சக்கணக்கில் பணம் இல்லை, நான் மாதம் ஒரு 2000 சேமிக்கலாம், இல்லை ஒரு 5000 சேமிக்கலாம்னாக்கா நீங்கள் அந்த ஃபண்டை பிரித்து போடுங்க, வேரியஸ் கேட்டகரியில் போடுங்க. ஒன்றா லார்ஜ் கேப்லேயும் போடக்கூடாது, மிட் கேப்லேயும் போடக்கூடாது, ஸ்மால் கேப்லேயும் போடக்கூடாது. பகுதி வாரியாக பிரித்து சதவீத அடிப்படையில் போட்டு கமாடிட்டி, தட் இஸ் கோல்டு சில்வர்லாம் இருக்கிற மாதிரி ஃபண்டு, அல்லது பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக பார்த்து போட்டிங்கனாக்கா ஓரளவுக்கான குரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி பேசணும்னு இருக்குது. அடுத்த முறையில் எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற போது சொல்கிறேன். இந்த கருத்துக்கள் ஒரு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகிறது, ஒரு கணக்கீடு முறையின் அடிப்படையில் தெரிவிக்கிறது. ஒரு எஸ்ஐபினா இப்படி அந்த நீங்களே எஸ்ஐபி கால்குலேட்டர்னு போட்டு பார்த்து அதில் நீங்கள் உறுதிப்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் எதையுமே பரிந்துரை செய்யவில்லை என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.